Hi viewers, very warm welcome to the World of Education channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கான வீடியோவில் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற பைதான் ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா செட்டை ஹேண்டில் பண்ணுற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஆக்சுவலாக இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கான இது மட்டும் காரணம் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுக்கிற மட்டும் காரணம் கிடையாது. இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லேயே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நான் படித்து பார்த்தேன் என்ன அப்படின்னா கொஞ்சம் லார்ஜ் டேட்டா செட் ஒன்றா அனலைஸ் பண்ணி வீடியோ போடுங்க அப்படின்றது சொல்லியிருந்தாங்க. ஓகே, நான் கமெண்ட் லைன்லேருந்து பார்த்தேன். அதனால தான் இன்னைக்கு வீடியோ. ஓகே, என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் டேட்டா செட். ஓகே, அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படி பைதான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி அதான் வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணதான். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த ப்ரோக்ராம் கிட்டத்தட்ட ஒரு 112 லைன் இருக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஃபுல் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ப்ரோக்ராம் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன ப்ரோக்ராம் அப்படின்றத நான் சொல்கிறேன். வெயிட். ப்ரோக்ராம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, இங்கே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐஸ்கிரீம், அதாவது ஒரு கம்பெனி ஐஸ்கிரீம் சேல்ஸ் பண்ணுற கம்பெனி. அவங்களோட டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் ஒரு டேட்டாலாம் இருக்கும். அதோட டேட்டா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, அதாவது என்னென்ன ஐஸ்கிரீம்ஸ் டைப்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டைப்ஸும் எவ்வளோ விற்று போயிருக்கு, எந்தெந்த டேட்டில் என்னென்ன விற்று போயிருக்கு, தென் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ எவ்வளோ, டெம்பரேச்சரை பொறுத்து எவ்வளோ சேல்ஸ் நடந்திருக்கு, தென் பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸும் அதாவது ரெவன்யூ டெம்பரேச்சருக்கும் கோரிலேஷன் எவ்வளோ. இந்த பேராமீட்டர்லாம் அடுத்தடுத்து வரும்போது சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரியான ஒரு சில பேராமீட்டர்ஸை பார்க்க போகிறோம். எல்லா பேராமீட்டர்ஸையும் செக் பண்ணி அதுக்கு பேர் தான் டேட்டா அனாலிசிஸ். ஓகே, செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இதுதான் இந்த வீடியோட கோல். ஸ்டே டியூன், வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் சேல்ஸ் டேட்டா அனாலிசிஸ். ஐஸ்கிரீமோட சேல்ஸை டேட்டா அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகே, அது சேல்ஸ் டேட்டா அனலைஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு அனலைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாண்டாஸ் அப்படின்ற மாடியூல் தேவை, நம்பை அப்படின்ற மாடியூல் தேவை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேட் டைம் அப்படின்ற மாடியூலும் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு சில வீடியோஸில் கூட சொல்லியிருக்கேன். ஓகே, ஆமாம், பாண்டாஸ் யூஸ் பண்ணி வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஓகே, நம்ம சேனல்ல 100+ வீடியோஸ் பைத்தான்லேயே இருக்க தான் செய்யுது. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா பாண்டாஸ் ஒரு டேட்டா அனாலிசிஸ் லைப்ரரி. இந்த லைப்ரரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ் ஓரியன்டான ப்ரோக்ராம் நிறைய இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு டேட்டாஸில் மேக்ஸிமம் இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறது, ஒரு ரோவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறது, தென் பார்த்தீங்கன்னா டேட்டாவை டேபிள் ஃபார்மில் எழுதுறது, இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி ரேண்டம் எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரேண்டமாக டெம்பரேச்சர், இப்போ லேர்னிங் பர்பஸ்க்காக இந்த ப்ரோக்ராம் அப்படின்றதுனால ரேண்டம் டெம்பரேச்சர், தென் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டோட வேல்யூலாம் மாற்றணும். அதே மாதிரி ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் ரேண்டமாக எடுக்கிறது. இது லேர்னிங் பர்பஸ் அப்படின்றனால ரேண்டம் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். பட் ரியாலிட்டியில் இந்த மாடியூல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இந்த டேட்டா அனாலிசிஸ் கண்டிப்பாக வரப்போகிறது டவுட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் டைம் டெல்டா இருக்குது பார்த்தீங்களா? இது ஒன்றும் இல்லை, டேட் ஒன்னான ப்ரோக்ராம் எல்லாமே மீன் டேட் ஒன்னான கேல்குலேஷன்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாடியூல் நமக்கு தேவை. ஓகே, ஃபார் டேட் ஹேண்ட்லிங் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரோக்ராமை சேல்ஸ் அனலைஸ் பண்ணால் டேட்டா தேவைப்படும் இல்லையா? அந்த டேட்டா தான் இது. என்ன பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டைப்பெல்லாம் இருக்கும். ஐஸ்கிரீம் டைப்பில் வெனிலா, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ, பட்டர்ஸ்காட்ச். ஓகே, இந்த மாதிரி டைப்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வெனிலா, தட் மீன் வெனிலா மட்டும் இல்லை, சாக்லேட், ஸ்ட்ராபெரி, மேங்கோ நிறைய இருக்குது. ஒவ்வொரு ஐஸ்கிரீம் என்னென்ன விலை அப்படின்றது போடுறது சரியா? இதில் பார்த்தீங்கன்னா வெனிலா 50 ருபீஸு, தென் சாக்லேட் 60 ருபீஸ், ஸ்ட்ராபெரி 55 ருபீஸ், மேங்கோ 65 ருபீஸ் அண்ட் பட்டர்ஸ்காட்ச் 70 ருபீஸ். ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டாவெலாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டை ஜென்ரேட் பண்ணணும். டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டேட்டா ஜென்ரேட் பண்ண கோட் எழுத போகிறோம். ஒவ்வொரு தடையும் ஃபங்க்ஷனுக்கு இன்புட் கொடுத்து தேவையான டேட்டா அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, அது ஒரு யூனிக் பார்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் டெஃப்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? டெஃப் எதுக்காக அப்படின்னா ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறதுக்கு. ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுற கீவேர்டு என்ன அப்படின்னா டெஃப். டெஃப்னு கொடுத்து ஜெனரேட் டேட்ஸ் அப்படின்ற
ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே என்னன்றதை பேராமீட்டராக கொடுத்துருக்கோம். இதுக்கு மேலே தான் வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும் இதுக்குள்ளே. ஓகே, ஸோ ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குற வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்குமெண்ட். ஸோ என்னன்றது வேரியபிள், அது ஒரு பேராமீட்டர். ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குற வேரியபிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேராமீட்டர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ என்னன்றது உள்ளே கொடுக்குற ஆர்குமெண்ட். இதில் ஸோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்ம இதில் வந்து டேட்டா எடுக்க முடியும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் இஸ் ஈக்குவல் டு டேட் டைம் ஆஃப் 2023 மந்த் 1 டே 1 கொடுத்துருக்கோமா, அதாவது ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்லேருந்து ஆரம்பிக்கும், அதாவது 2023 மந்த் 1 டே வந்து 1ஆம் தேதி. இதுலேருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும். ரிட்டர்ன் பண்ணுறப்போ ஸ்டார்ட் டேட் ப்ளஸ் டைம் டெல்டா ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு ஐ. ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என். ஸோ அதாவது வந்துட்டு ஸோ இதில் என்னன்னா நம்ம ஒவ்வொரு தடவை இன்புட் கொடுக்கும் போதும் அதோட டேஸை வந்துட்டு அப்டேட் பண்ணி நம்மகிட்ட கொடுத்துட்டே இருக்கும். இதில் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1ஆம் தேதியா. ஸோ இதை வந்துட்டு அப்போ ஸ்டார்ட் டேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அடுத்து டைம் டெல்டா ஆஃப் டேஸ் ஈக்குவல் டு 1, அதாவது ஐயோட வேல்யூவை டேவாக வந்துட்டு இது ஃபிக்ஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வேல்யூ எங்கேருந்து வரும், ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என். தென் இப்போ என்னன்ற 1000 கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ ஐயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. இந்த ஃபார் லூப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன ஆகிறப்போ 0 இருக்கும். ஸோ டேஸோட வேல்யூ 0 அப்படின்னா 0th டே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைம் டெல்டாவோட வேல்யூ வந்து 0. ஸோ இந்த ஹோல் டைமோட வேல்யூ 0. ஓகே, பட் அப்போ வந்துட்டு இந்த ஸ்டார்ட் டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இருக்குது. 1 + 0 1. ஸோ அப்போ ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1ன்னு வரும். ஓகே, அதே மாதிரி அடுத்து வந்துட்டு ஐயோட வேல்யூ 2. ஸோ சாரி 1. 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த 1000ல் ஆக்சுவலாக சாரி இந்த ஐன்றது எனக்கு எண்ணில் தானே இருக்கும். ஸோ எண்ணு பார்த்தீங்கன்னா 1000. அப்போ 1000ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 0th இண்டெக்ஸ்லேயே இருக்க போகிற வேல்யூ என்னது 1 தான். அப்போ 1 + 1 2ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஐயோட வேல்யூ 1ன்னு வருமா. ஸோ 1க்கு அடுத்து 2 வரும். ஸோ அதாவது வந்து 1000ல் 1 அடுத்து 2 தானே. ஸோ அடுத்து 2ல் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஸ்டார்ட் டேட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருந்தது ஆல்ரெடி 2. ஸோ ஓகே, ஸோ அதுக்கு அடுத்து வந்துட்டு ஸோ ஐ திங்க் ஸோ 2 வரும். ஸ்டார்ட் டேட்டோட வேல்யூ ஸோ அது மாற போகிறது இல்லை. ஓகே, ஸோ ஸ்டார்ட் டேட்டோட ப்ரீவியஸ் வேல்யூ வந்துட்டு இதை ஆட் பண்ணும். ஓகே, ஸோ ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம டேட்டா வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம் ரெக்கார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது ஒன்றும் இல்லை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்னால் என்னென்னா ஸோ எவ்வளோ வந்துட்டு டேட்டா ரெக்கார்ட் நம்ம வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் சேல்ஸ் டேட்டாவில் ஒரு 100 இடத்துல சேல்ஸ் பண்ண டேட்டா இருக்குன்னா அந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து 100. ஓகே, அந்த 100 இடத்துல சேல்ஸ் பண்ண டேட்டா நம்மகிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி அந்த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் 1000. அதே மாதிரி டேட்டா ஸ்டோர் பண்ண ஒரு எம்டி லிஸ்ட்டை இங்கே வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன், க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபார் லூப்பு. ஸோ ஃபார் லூப்பில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் நம் ரெக்கார்ட்ஸ், அதாவது நம் ரெக்கார்ட்ஸோட வேல்யூ எவ்வளோ 1000. ஓகே, ஸோ 1000 இன்புட்டாக கொடுத்துருக்கோம் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 1000. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட் இஸ் ஈக்குவல் ஜென்ரேட் டேட்ஸ் ஆஃப் நம் ரெக்கார்ட்ஸ் ஐ. இது என்ன இந்த ஜென்ரேட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணோமா, அந்த ஃபங்க்ஷன் தான் ஜென்ரேட் டேட்ஸ். அதில் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் ரெக்கார்ட்ஸ் அதாவது 1000 இன்புட்டாக கொடுத்து ஐன்ற வேல்யூ இன்புட்டாக கொடுக்குது. அதாவது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஐத் டேட்டா வந்து நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே, அதை வந்து டேட்டில் ஸ்டோர் பண்ணிடும். இந்த ஐன்றது 0ன்னு வச்சுக்கோங்களேன், நம் ரெக்கார்ட்ஸ் 1000. ஸோ என்ன பண்ணும், ஸோ நம் ரெக்கார்ட்ஸில் 0th இண்டெக்ஸில் 1 தான் இருக்கும். ஸோ அப்படின்னா என்ன நமக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட் டேட் தேவை. ஃபர்ஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அதுதான் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர். ஸோ ரேண்டம் டாட் ரேண்ட் ஆஃப் 20லேருந்து 45 டிகிரி செல்சியஸ். இது ரெண்டுலேருந்து ரேண்டமாக ஏதாவது ஒரு வேல்யூ வரும். ரேண்டம் டாட் ரேண்ட் எதுக்கு பார்த்தீங்கன்னா ரேண்டமாக வேல்யூவை வந்து நம்ம உள்ளே கொடுத்த ரேஞ்ச் இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஓகே, ஸோ ரேண்டம் டாட் சாய்ஸ் நெக்ஸ்ட். ஸோ இந்த சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு A2ல பார்த்தினா ஒரு வீடியோலேயே போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு உங்களால் அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஸோ நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ ஒரு தடவை ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், பட் இட்ஸ் ஓகே. ஸோ பார்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த சாய்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம இன்புட்டாக கொடுக்குற வேல்யூஸில் ஏதாச்சும் ஒரு எலமெண்ட்டை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக எடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு இந்த சாய்ஸ் அப்படின்றது. ரேண்டம் டாட் சாய்ஸ்னால் நம்ம இன்புட்டாக கொடுத்ததில் ரேண்டமாக ஏதாச்சும் ஒரு சாய்ஸை வந்துட்டு எடுக்கும். ஸோ அதை எடுத்து ஐஸ் டைப்பில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டைப்ஸ்ன்றது நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணோம் பார்த்தீங்களா ஒரு லிஸ்ட்டு, அதாவது மேங்கோ, வெனிலா, சாக்லேட்டு, ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், இதெல்லாமே ஐஸ்கிரீம் டைப். இந்த ஐஸ்கிரீம் டைப்லேருந்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஐஸ் டைப்பில் ஸ்டோர் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்சு. ப்ரைஸ் ரேஞ்சு இந்த டிக்ஷனரி. ஓகே, இந்த டிக்ஷனரிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் ஃப்ளேவருக்கு எவ்வளோ விலைன்னு போட்டிருக்கும். ஓகே, அதே தான். ஸோ இப்போது ப்ரைஸ் ரேஞ்ச் ஆஃப் ஐஸ் டைப் அப்படின்னா வெனிலா, இப்போ வந்துட்டு ஐஸ் டைப்பில் வெனிலா ஃப்ளேவர் ஸ்டோர் ஆகிக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ வெனிலா ஃப்ளேவரில் பார்த்தீங்க அப்படின்னா 50 ரூபா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், வெனிலா ஃப்ளேவர் 50 ரூபான்னு இதில் ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ யூனிட் சோல்டு அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் ஐஸ்கிரீம் வந்துட்டு எவ்வளோ சேலாக இருக்குது அப்படின்றது யூனிட் சோல்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டம் டாட் ரேண்ட் இன்ட் ஆஃப் 50,200. இது நம்மளோட எஜுகேஷன் பர்பஸ் அப்படின்றதுனால ஸோ 50 to 200 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வேல்யூ ஜென்ரேட் பண்ணும். ஸோ எடுக்கும், அதாவது எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரோட வேல்யூ ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ வந்துட்டு ஆட் பண்ணிடும், அதை வந்து யூனிட் சோல்டு ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூனிட் சோல்டுனா இப்போது யூனிட் சோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 100 ஐஸ்கிரீம் சோல் ஆயிருக்கு அப்படின்னா அதை யூனிட் சோல்டு. ஒரு 100 வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்துட்டு சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட யூனிட் சோல்டு. அதாவது 100 ஐஸ்கிரீம் சேல் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு ஐஸ்கிரீமோட விலையை வந்து அதோட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ரெவன்யூ கிடைக்கும் இல்லையா. ஸோ 100 இன்ட்டு ஒரு ஐஸ்கிரீமோட விலை எவ்வளோ, 50 ரூபா. ஸோ எவ்வளோ அப்படின்னா வந்துட்டு நமக்கு வந்து ரெவன்யூ 5000 ரூபாய். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டேட்டா டாட் அப் அண்ட் ஆஃப். ஸோ ஒன்றும் இல்லை, இந்த டேட்டான்றது இந்த எம்டி லிஸ்ட்டு, இந்த எம்டி லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவும் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். டேட்டா டாட் அப் அண்ட்னா ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, இதை கொடுத்து இதை என்ன பண்ணிடும், உள்ளே கொடுத்தா லாஸ்ட்டாக வந்து ஸ்டோர் பண்ணிடும் நம்மளோட டேட். ஓகே, ஸோ டேட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டேட்டை வந்துட்டு அப்பன் பண்ணி வச்சிருக்கு. அடுத்து டெம்பரேச்சர், இந்த டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா அப்பன் பண்ணியிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஸ் டைப்பு, ஸோ இங்கேயும் ஐஸ் டைப்பு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐஸ் டைப். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ பைத்தனை வந்துட்டு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுதா. அதே மாதிரி யூனிட் சோல்டு, ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் டேட்டா வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ மிச்சம் இருக்க லைன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே கன்டினியூ பண்ணலாம். சின்ன விஷயம், ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா df is equal to pd டாட் டேட்டா ஃப்ரேம் ஆஃப் டேட்டா கமா காலம்ஸ் ஈக்குவல் டு டேட்டு, டெம்பரேச்சர், ஐஸ்கிரீம் டைப்பு, ப்ரைஸ், யூனிட் சோல்டு, ரெவன்யூலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நம்மளோட டேட்டா வந்து இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்றது பாண்டாஸ், அதாவது பிடி அப்படின்றது என்னது அப்படின்னா பாண்டாஸோட அலியாஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா ஃப்ரேமோட என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டா வந்துட்டு டேபிளர் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா காலம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த காலம்ஸோட கெட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே. ஸோ அதாவது டேட்டு, டெம்பரேச்சர், ஐஸ்கிரீம் டைப்பு, ப்ரைஸு, யூனிட் சோல்டு, ரெவன்யூ. ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட காலம். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மிஸ்ஸிங் வேல்யூஸ். ஸோ நம்மளோட டேட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிளாக், நம்மளோட டேபிளில் ஏதாச்சும் ஒரு பிளாக் வந்துட்டு எம்டி டேட்டாவாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்மளோட டேட்டா வந்து இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படின்றப்போ அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் வந்து இந்த லைன். ஸோ df டாட் டிஸ்னல் ஆஃப் டாட் சம் ஆஃப் அப்படின்னா இந்த df டாட் டிஸ்னல் அப்படின்னா இது என்ன செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ் நாட் அப்படின்னா இதெல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணும். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு மெம்பர்ஷிப் ஆப்ரேட் ஒன்று நாட் இன் அப்படின்னு, ஸோ அதான் வந்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர், பட் இட்ஸ் ஓகே. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இஸ் நாட் எல்லாம் என்ன செக் பண்ணும் அப்படின்னா இது செக் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு இடத்துல வந்துட்டு டேட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் செக் பண்ணும். ஓகேவா, தென் மீன் இப்போ இஸ் நல் ஆஃப் அப்படின்னா என்ன செக் பண்ணுது அப்படின்னா ஸோ நம்மளோட டேபிளில் பார்த்தீங்கன்னா டேட்டாவில் ஏதாச்சும் இடத்துல 0 இருக்கா செக் பண்ணுது. ஸோ df டாட் டிஸ்னல் ஆஃப் என்ன செக் பண்ணால் நம்மளோட டிஎஃப்ன்றது என்னது, நம்மளோட டேட்டா ஃப்ரேம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேல்யூ வந்து 0 இருக்கா செக் பண்ணுது. 0ன்னு என்ன அர்த்தம், அந்த இடத்துல டேட்டா என்னன்னு அர்த்தம். ஓகே, ஸோ டாட் சம் ஆஃப்னா ஸோ நிறைய இடங்கள் என்ன இருக்கலாம், 0 இருக்கலாம். இருந்தது அப்படின்னா எல்லா இடத்தையும் சம் பண்ணும். இப்போ 4 இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சம் ஆஃபோட வேல்யூ என்னது 4 தான். ஓகே, ஸோ அதை வந்துட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இதான் வந்து இதோட மீனிங். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா df ஆஃப் டேட்டு. ஸோ இது என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா இந்த df ஆஃப் டேட்டில் வந்து நம்ம இந்த வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம், அதாவது pd டாட் டு டேட் டைம் ஆஃப் df ஆஃப் டேட்டு. ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு செக் பண்ணுது. ஓகே, ஸோ என்ன செக் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த df ஆஃப் டேட்ன்ற காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் டேட்ன்ற காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டேட் ஓரியன்டான எல்லா டேட்டாவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுது. ஓகே, ஸோ ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த டூ டேட் டைம் ஆஃப் df ஆஃப் டேட்னா ஸோ இதில் வந்துட்டு டேட் டைம் ஓரியன்டான எல்லா டேட்டாவும் எடுக்கும். ஓகேவா, ஸோ இந்த இதை எடுத்துட்டு மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா
டிஎஃப் ஆஃப் டேட் டைம்லேயே வந்துட்டு டேட்லேயுமே ஸ்டோர் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டூ டேட் டைம் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டேட்டை தான் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்கோம், அதுலேயே அதை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுக்கான காரணம் என்னென்னா டேட் டைம் ஓரியன்டான எல்லா டேட்டாவும் இதில் இருக்கான்றதை செக் பண்ணுது, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎஃப் ஆஃப் டேட் டாட் டிடி டாட் மந்த்னா ஸோ மந்தோட வேல்யூ இதில் இருக்கான்னு செக் பண்ணுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ தட் மீன் இது என்ன பண்ணுன்னா ஸோ செக் பண்ணிவிட்டு ஒரு வேலை இல்லை அப்படின்னா ஆட் பண்ணிடும். ஓகே, ஸோ ஆட் மந்த் காலம். ஸோ ஒன்றும் கிடையாது. ஸோ மந்த் காலம் அப்படின்னா ஸோ 0 ஸோ 1லேருந்து 12வது மாதம் வரைக்கும் நம்மளோட டேட்டா இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அதுக்கு வந்து மந்தோட வேல்யூ தேவை. ஸோ 1லேருந்து 12 வரைக்கும் மந்த்தை வந்துட்டு நம்மளோட டேட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதோட வந்துட்டு ஆட் பண்ணிடும். ஸோ அது வந்துட்டு ஸ்பெசிஃபிக் காலம். ஸோ மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1லேருந்து 12 வரைக்கும் மாதம் மட்டும் இருக்கும். ஓகேவா. ஸோ அதுவும் வந்து நம்மளோட டேட் அப்படின்ற இந்த டேட்டாவில் 1. ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம், இன்னும் கொஞ்சம் லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்து ரொம்பவே சிம்பிள். நம்மளோட காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூன்னு ஒரு காலம் இருக்கா, அந்த காலமில் என்ன இருக்கும், நம்மளோட எல்லா ரெவன்யூ இருக்கும். ஸோ மீன் இந்த மாதத்துக்கு இவ்வளோ ரெவன்யூ இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா சம் பண்ணால் போதும். ஸோ டிஎஃப் ஆஃப் ரெவன்யூனா நம்மளோட டேபிள்லேருந்து ரெவன்யூ காலம் மட்டும் எடுத்து அதில் இருக்க வேல்யூ சம் பண்ணுறோம், அதை வந்து பிரிண்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் காலமில் இருக்க எல்லா டெம்பரேச்சர் எடுத்து அதுக்கு மீன் ஆஃப் அதாவது ஆவரேஜ் எடுக்கிறோம், அதை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் சோல்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த மோஸ்ட் சோல்டு அப்படின்னா அதிகமாக விற்று போன ஐஸ்கிரீம். ஓகே, ஸோ இதில் வந்து குரூப் ஐ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் ஐ அப்படின்றது நம்ம வந்துட்டு ஒரு 2 பேராமீட்டர்ஸ் வந்துட்டு ஒன்று சேர்த்து அனலைஸ் பண்ணோம்னா இந்த குரூப் ஐ யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த குரூப் ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் டைப்பு, யூனிட் சோல்டு, இந்த 2 காலமே நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த ஐஸ்கிரீம் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குது அந்த டைப் இருக்கும். யூனிட் சோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் அது எவ்வளோ விற்று போயிருக்கு அப்படின்ற டேட்டா இருக்கும். ஸோ இந்த 2 டேட்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த குரூப் ஐயில் இந்த 2 டேட்டாவும் சேர்த்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். டாட் சம் ஆஃப் டாட் ஐடிஎக்ஸ் மேக்ஸ் ஆஃப் அப்படின்னா ஸோ இந்த சம் ஆஃப் என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட் சோல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூனிட் சோல்டில் என்ன அர்த்தம், வெண்ணிலா ஃப்ளேவர் அப்படின்னா 12 மாதத்துக்கும் அது விற்று போயிருக்கும் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ எந்த ஐஸ்கிரீம் வந்துட்டு அதிகமாக விற்று போயிருக்கு அப்படின்றத சொல்லும். ஸோ அதாவது 12 மாதத்துக்கு உண்டான விற்று போன டேட்டாவெல்லாம் ஆட் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ ஒரு வருஷத்தில் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீம் தான் அதிகமாக விற்று போயிருக்கு அப்படின்னு. ஸோ அதே தான் இங்கே. ஸோ இப்போ வந்துட்டு வெனிலா ஃப்ளேவர், இப்போ ஐஸ்கிரீம் டைப் வெனிலா ஃப்ளேவர் யூனிட் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கு 100, அடுத்த மாதத்துக்கு 150, அடுத்த மாதத்துக்கு 140னா ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணும். 12 மாதத்துக்கு ஆட் பண்ணிவிட்டு சம்மில் வந்துட்டு இப்போ 1600 வருதுன்னா ஸோ மற்ற எல்லாத்த விட அதான் அதிகம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ அதான் வந்துட்டு ஒரு 1500 அப்படின்னா ஸோ அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ நம்மளோட அதிகபட்ச வேல்யூவே அதுதான். ஸோ இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ் வந்து இது நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்துட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாண்டாஸ் அப்படின்னா ப்ரோக்ராமாக போடுறப்போ வந்துட்டு சொல்லியிருக்கேன் இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ்னால் என்ன அப்படின்னு. இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸோட மேக்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, ஸோ நான் வந்து இங்கே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ ஓகே. ஸோ அது மட்டும் கிடையாது, ஐடிஎக்ஸ் மினிமம்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் மினிமம் வேல்யூ. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐடிஎக்ஸ் மேக்ஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஐடிஎக்ஸ் மேக்ஸ்னால் என்னென்னா இண்டெக்ஸ் ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ என்ன பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த டேட்டாவில் எது வந்து அதிகமான வேல்யூவோ அதோட இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். இதோட ஃபங்க்ஷனாலிட்டியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சம்மில் என்ன இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டைப் ஆஃப் ஐஸ்கிரீமோட ஒரு வருஷத்துக்கான சேல்ஸையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா ஒரு வருஷத்துலையும் சேர்த்து எல்லா ஐஸ்கிரீம்லேயும் ஒவ்வொரு யூனிக் டைப்பும் எவ்வளோ விற்று போயிருக்கு அப்படின்றத சம் பண்ணிடும். இதில் எது அதிகமான வேல்யூவோ ஐடிஎக்ஸ் மேக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதில் எது அதிகமான வேல்யூ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ வெண்ணிலா ஃப்ளேவர் தான் அதிகமான வேல்யூலாம், அதோட இண்டெக்ஸ் வேல்யூ 2 அப்படின்னா அந்த 2ன்றதான் நமக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சோல்டு அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட ரிசல்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஓகே, ஸோ ஓகே இந்த ரிமைனிங் பார்க்கலாம். ஸோ மந்த்லி சேல்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி சேல்ஸு. இந்த மந்த்லி சேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதே டிஎஃப் டாட் குரூப் ஐ தான். ஸோ டிஎஃப் டாட் குரூப் ஐ நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன். ஸோ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா
ஒரு 2 காலமோட டேட்டா வந்து சேர்த்து அனலைஸ் பண்ணணும்னா அது மெர்ஜ் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா குரூப்பை யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணி 2 காலமோட டேட்டாவை கூட சேர்த்து வச்சு அனலைஸ் பண்ண முடியும். சரியா? இந்த குரூப் ஐயில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மந்த் ரெவன்யூ, அதாவது எந்த மாதத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்றது. ரெவன்யூனா ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து லாபம் தான். ஓகேவா? ஸோ டாட் சம் ஆஃப் அப்படின்னா ஸோ இது ஒன்றும் கிடையாது மந்தில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஐஸ்கிரீம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட மந்தோட ஸோ இந்த மந்தில் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு எடுத்துகிட்டு ஸோ அதை அந்த வேல்யூ பூரா எட பண்ணிடும் அப்படின்னா சம் பண்ணிடும். ஓகேவா? தென் இதில் மந்த்லி சேல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஜனவரி மாதம் அப்படின்னா ஸோ அதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ஐஸ்கிரீமுக்கு ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வேல்யூ எடுக்கும். தென் அந்த வேல்யூ தான் வந்துட்டு ஸோ அந்த மந்த்துக்கு அது அந்த ஐஸ்கிரீம் வந்து சேல்ஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸுக்கும் ஸோ ஒரு வருஷத்தில் 12 மந்த்ஸ். ஸோ 12 மந்த்ஸுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஐஸ்கிரீமுக்கு என்ன பண்ணும், அதோட சேல்ஸ் டேட்டாவை எடுக்கும். ஓகே, ஸோ தட் மீன் ரெவன்யூ டேட்டா. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க லைனை கவனிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ்கிரீம் டைப்பு செலக்ட் பண்ணிட்டோம் இல்லையா? இதில் பார்த்தீங்க என்ன செய்யணும்னா ஸோ ஒரு அந்த அதிகமாக விற்று போனால் ஸோ ஐ திங்க் பட் யா ஸோ ஆக்சுவலாக வந்து இது ஒரே ஒரு இது மட்டும் கிடையாது. சாரி, ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் கிடையாது, எல்லா ஐஸ்கிரீமுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மந்த்லி சேல்ஸ் டேட்டா கிடச்சிரும். ஓகே, ஸோ டிஎஃப்டார் குரூப் ஐயில் ஒவ்வொரு மாதத்துக்கும் 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு ஐஸ்கிரீமும் சேர்த்து எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்றத சம் பண்ணி ரிஜிஸ்டாக கொடுத்துரும். ஓகே, தட் மீன் டேட்டா கொடுத்துரும். ஸோ 12 மாதத்துக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐஸ்கிரீமுக்கும் எவ்வளோ வந்துட்டு மொத்தமாக சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்றது கிடச்சிரும். ஓகே, தட் மீன் ப்ராஃபிட் வந்துட்டு கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கோரிலேஷன். இந்த கோரிலேஷன் அப்படின்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் மெத்தட் தான். என்னன்னா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபியூச்சர் வேல்யூ எந்த அளவுக்கு ஒத்து போகுது அப்படின்றது கேல்குலேட் பண்ணுறது தான் வந்து கோரிலேஷன். இப்போ கோரிலேஷன் வேல்யூ வந்து 1க்கு ரொம்ப கிட்ட இருக்குது, 0.95லாம் பார்த்தீங்க இருக்குது அப்படின்னா ஸோ கோரிலேஷன் ரொம்ப அதிகம், அதாவது 2 டேட்டாவும் நல்லாவே வந்துட்டு மேட்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு df.temperature.correlation of unit sold. ஓகே, அது ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சரை பொறுத்து வந்துட்டு சேல்ஸ் எப்படி நடக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஐஸ்கிரீம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயில் அதிகமான காலங்களில் ஐஸ்கிரீம் வந்து நல்லா விற்று போகும். ஸோ அதுதான் இங்கே லாஜிக். ஸோ அதே தான் இங்கே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை கால்குலேட் இந்த கோரிலேஷன் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோட இதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதி வச்சுருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ணால் மட்டும் போதும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன், ஸோ அதை பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னும் ரிமைனிங். ஓகே, ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டே. இந்த பெஸ்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஸோ வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துட்டேன். ஓகே, ஸோ இந்த பெஸ்ட் டேல பார்த்தீங்க அப்படின்னா டிஎஃப் லொகேஷன் ஆஃப் எல்ஓசினா லொகேஷன் அர்த்தம், அதாவது வந்து சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து அது எல்ஓசின்றது இங்கே கீவேர்டு. ஓகே, ஸோ டிஎஃப் ஆஃப் ரெவன்யூ டாட் ஐடிஎக்ஸ் மேக்ஸ் ஆஃப். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐடிஎக்ஸ் மேக்ஸ் யூஸ் பண்ணிக்காங்க. இது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த டிஎஃப்டார் ரெவன்யூன காலம் போயிட்டு எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ அதோட இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இந்த லொகேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐடிஎக்ஸ் மேக்ஸுக்கு நம்மளோட ரோவோட லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத டிக்டேட் பண்ணும். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு தெரியணும் இல்லையா ஐடிஎஸ் மேக்ஸுக்கு எந்த லொகேஷனில் வந்துட்டு அது இருக்குது அப்படின்னு. இப்போ வெனிலா ஃப்ளேவர் தான் வந்துட்டு அதிகமான ரெவன்யூ வந்த ஐஸ்கிரீம் அப்படின்னா ஸோ அதோட லொகேஷனை வந்துட்டு பின் பாயிண்ட் பண்ணிடும். ஸோ ஐடிஎக்ஸ் மேக் என்ன பண்ணிடும் அப்படின்னா அதோட இண்டெக்ஸ் வேல்யூ எடுத்துகிட்டு அவுட்புட்டில் கொடுத்துரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒஸ்ட் டே அப்படின்னா பெஸ்ட் டேனா என்ன அர்த்தம், அதிகமாக ரெவன்யூ வந்தனால. ஒஸ்ட் டேனா கம்மியாக ரெவன்யூ வந்தனால. அதுதான் வந்து லாஜிக்கு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவன்யூலேயே கம்மியான ரெவன்யூ வந்த ரோ வந்து இது பின் பாயிண்ட் பண்ணிடும் எல்ஓசி அப்படின்றது. அது ஐடிஎக்ஸ் மினிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு என்ன அர்த்தம், ஸோ அதுதான் வந்து மினிமமான வேல்யூ. ஸோ அந்த மினிமமான வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி அதோட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த லொகேஷனோட ஃபங்க்ஷன் இன்னொன்று ஒன்று என்னன்னா இது என்ன பண்ணிடுனா நமக்கு வந்துட்டு நம்மளோட ரிசல்ட் கிடச்ச அந்த ரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபுல் ரோவையும் வந்துட்டு அவுட்புட்டில் கொண்டு வந்துடும் இந்த எல்ஓசி அப்படின்றது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ எந்த ரோ வந்துட்டு அவுட்புட்டில் வருதோ அதோட ஃபுல் ரோவும் வந்துட்டு அவுட்புட்டில் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதாவது அதோட நேமு, அதோட டைப் என்ன, யூனிட் சோல்டு எவ்வளோ, அதுக்கு டெம்பரேச்சர் வேல்யூ, தென் அந்த ரோவில் இருக்க எல்லா டேட்டாவும் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இன்னும் ரிமைனிங் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் இது லார்ஜ் டேட்டா செட் தான் இது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிஎஃப் டெம்பரேச்சர் இஸ் கிரேட்டர் தென் 35. ஸோ ஹாட் டேஸ்னால் என்ன அர்த்தம், ரொம்ப வெயிலாக இருக்கிற நாள்.
ஸோ அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா 35 டிகிரி செல்சியஸ் விட அதிகமாக இருந்தால் அது ஹாட் டேஸ்னு அர்த்தம். ஸோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும், ஹாட் டேஸ்னு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். நம்ம என்ன பண்ணணும், எத்தனை ஹாட் டே இருக்குன்னா ஸோ ஹாட் டேஸோட லென்த்தை கண்டுபிடிச்சா போதும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவ்வளோ கண்டுபிடிச்சி பிரிண்ட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் ஒரு ஃபைலுக்குள்ளே போட போகிறோம். அதுதான் வந்து இங்கே இதை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் ஐஸ்கிரீம் சேல்ஸ் டாட் சிஎஸ்வி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா df டாட் 2ds csv ஆஃப் ஐஸ்கிரீம் சேல்ஸ் டாட் சிஎஸ்வி இண்டெக்ஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ். இது ஒன்றும் கிடையாது, நம்மளோட டேட்டா எல்லாத்தையும் ஐஸ்கிரீம் சேல்ஸ் டாட் சிஎஸ்வின்ற ஒரு ஃபைலில் வந்து சேவ் பண்ணிடும். ஓகே, ஸோ அதான் இது வந்துட்டு ஒரு சிஎஸ்வி ஃபைலு. சிஎஸ்வினா என்ன அர்த்தம்னா கமா செப்பரேட்டர் வேல்யூன்னு அர்த்தம். எல்லா வேல்யூஸும் கமாஸால் செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி தான் வந்துட்டு இதான் வந்து இதோட டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துடும். டேட்டா சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு அண்ட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 120 லைன் கிட்ட வர்ற ஒரு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓகே இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ வந்துருச்சு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அதிகமாலாம் டைம் எடுக்காது. ஓகே 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 ஸோ நான் வந்துட்டு இதை காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ்ன்னு போட்டிருக்கா. ஸோ மிஸ்ஸிங் வேல்யூஸ் வந்துட்டு இதில் என்ன காட்டும் அப்படின்னா, இந்த மிஸ்ஸிங் வேல்யூஸில் எதுலையாவது ஒரு டேட்டா மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா எத்தனை டேட்டா மிஸ் ஆயிருக்குன்னு நம்மகிட்ட காட்டும். என்ன டேட்டா மிஸ் ஆயிருக்குன்னு காட்டாது, எத்தனை டேட்டா மிஸ் ஆயிருக்குன்னு மட்டும்தான் இது காட்டும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டில் 0, டெம்பரேச்சர் 0, ஐஸ்கிரீம் டைப்பு 0. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 0, யூனிட் சோல்ட் 0, ரெவன்யூ 0. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேல்யூலுமே எதுலையுமே டேட்டா மிஸ் ஆகலாம் அர்த்தம். உதாரணத்துக்கு ரெவன்யூவில் 2 பிளாக்ல டேட்டா மிஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெவன்யூ வேண்டாம், ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கலாமா, இல்லை ப்ரைஸ். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். டெம்பரேச்சராக ஓகே யூனிட் சோல்டு எடுத்துக்கலாமா. ஸோ ஓகே, ஸோ யூனிட் சோல்டில் பார்த்து டேட் எடுத்துக்கலாம். ஓ, ஸோ நானே குழப்பிட்டு இருக்கேன் உங்களை, சாரி. ஓகே, நம்ம ப்ரைஸே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ப்ரைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 இடத்துல டேட்டா மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஆன்சர் 2ன்னு காட்டும். இதுக்கான அர்த்தம் என்னன்னா 2 இடத்துல டேட்டாவே இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மிஸ்ஸிங் வேல்யூ என்னன்னு. இது பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் இன்டிஜர்னு அர்த்தம். அடுத்து டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா 11,50,000 சாரி 1,15,14,505. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டோட்டல் சேல்ஸு. ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 32.686 செல்சியஸ். ஓகே, ஆவரேஜ் டெம்பரேச்சர் 32.686. ஓகே, மோஸ்ட் சோல்டு ஐஸ்கிரீம் டைப்னா சாக்லேட் ஃப்ளேவர் தான் ஐஸ்கிரீம் அதிகமாக சேல் ஆயிருக்கு. ஓகேவா? மந்த்லி ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1லேருந்து 12 மாதம் வரைக்கும் அதோட டேட்டா நம்மகிட்ட இருக்குது. ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேம் அதாவது ரெவன்யூ டேட்டா டைப் இன்டிஜரு. அடுத்து கோரிலேஷன் வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. பெஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா டேட்டு என்ன டேட்டுன்னு போட்டிருக்கு, அன்னைக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ, எந்த ஐஸ்கிரீமு, ப்ரைஸ் எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ரெவன்யூ எவ்வளோ வந்திருக்கு, எத்தனாவது மாதம். இதில் பார்த்தீங்கன்னா நேம். ஓகே, ஸோ 452னா 452 ஐஸ்கிரீம் சேல் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க் 452. ஓகே, இட்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி டேட்டு. ஸோ டெம்பரேச்சர் 23, ஐஸ்கிரீம் டைப் வெனிலா. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, ஸோ என்னென்ன மாதம் எல்லா டேட்டாவும் இருக்குது. அடுத்து ஹாட் டே சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வெயில் நேரத்தில் 390 ஐஸ்கிரீம் வந்துட்டு சேல் ஆயிருக்கு. அடுத்து டேட்டா சேல் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸில். ஸோ என்னன்னா உங்களோட கமெண்ட் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்துட்டு வீடியோஸ் கண்டிப்பாக போடுவேன். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக வந்துட்டு எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் லைக் பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தென் ஓகே, ஸோ நீங்கள் வந்துட்டு பைத்தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்லே 100+ வீடியோஸ் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணி உங்களோட நாலேஜை பைத்தானில் வளர்த்துக்கோங்க. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸை ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு வந்து நாலேஜ் வரும். ஓகேவா? ஏஐ டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன், எல்லாமே பாருங்கள். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.